டேய், நான் விரும்பாத பாவத்தை விரும்பி செய்யறேன்டா. நானும் இந்த பாவத்தை எவ்வளவு செய்யக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆனா என்னை மீறி இந்த பாவத்தை எப்படியாச்சும் செஞ்சிடறேன்டா. ஏசப்பா நினைச்சா இந்த பாவத்தை அப்படியே கட்டி வைக்கலாம்ல. ஏன் அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு? டேய், ஏசப்பா அப்படி பண்ண மாட்டாரு. அவர் எதிர்பார்க்கறதே வேற. நேதுரா? டேய், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடிக்காரனை குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சங்கிலியால் நல்லா கட்டி வச்சுக்கிறாங்க ஒரு வாரம் வரைக்கும். அந்த சங்கிலியில இருக்கிற வரையும் அவன் குடிக்காம இருப்பான். இதுவே அந்த சங்கிலியை அவுத்து விட்டா குடிக்க போயிடுவான். குடிக்க போயிடுவானா? இதுவே அவங்கிட்ட ரொம்ப அன்பு காட்டி குடிக்காதுன்னு சொன்னா குடிக்க மாட்டான். குடிக்க மாட்டான்ல. இதேதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறாரு. ஏசப்பாவா அளவில்லாத அன்பு வச்சிருக்காருடா. நமக்காக மனுஷ ரூபத்துல வந்து எல்லா பாடுகளும் அனுபவிச்சாரா. நம்ம செஞ்ச பாவத்துக்காக நம்ம பரலோகம் போனன்ட்டு அவர் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் கூட நமக்காக சிந்திட்டு போனார்ரா. இவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சுக்கிறாருல. இந்த அன்பின் நிமித்தம் நம்ம இந்த பாவத்தை விட்டுறதுக்கு அவர் எதிர்பார்க்கிறாரு. நீ சொல்றது கட்டுதான். ஆண்டவர் நினைச்சா அப்படி பண்ணலாம். நம்ம பாவம் செய்யாதபடி நம்மளை கட்டி வைக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் நம்ம மேல அளவில்லாத அன்பு வச்சுக்கிறாரு. அந்த அன்பின் நிமித்தம் நம்ம அந்த பாவத்தை விட்டு வெளியே வரதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஓ ஆமாண்டா ஆமாண்டா, நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா.